அருமையானவர்களே, திரும்ப உங்கள் ராஜா பாஸ்ட் உங்களோட இணைஞ்சு உங்களோட பேசுகிறேன். நீங்கள் யார்? உட்காந்து தனிமையாக கேட்டு பாருங்களேன். இப்போ நான் யாருன்னு கேட்டால் ராஜான்னு சொல்லுவேன். நான் மட்டுமா ராஜான்னு பேர் வச்சுருக்கேன்? எவ்வளோ பேருக்கு உலகத்தில் ராஜான்னு இருக்கு. எத்தனையோ பேர் இருக்காங்க ராஜான்னு. இப்போ நான் யார்? எனக்குள்ளார என்ன இருக்குது? சிலர் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் போய் மதம் மாறிட்டீங்க, தாய் மதத்துக்கு திரும்பி வாங்க. நான் அதை சொல்கிறது சுவிசேஷம் அறிவிக்கிறவருக்கு, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது உங்கள்கிட்ட எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் என் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தயவு செஞ்சு பாருங்கள். என்னங்க மதம் மாற்றுறீங்க, வேறு சாமியை பற்றி சொல்கிறீங்க, வேறு நாட்டு சாமிங்க, இயேசு வேறு நாட்டு சாமின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்லாம் இல்லை. மனுஷன் பிறக்கிறது இல்லை, இறக்கிறது இல்லை தான் உண்மை. மனிதன் ஒரு முறை பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? மனிதன் பிறப்பதல்ல, அவன் பரலோகத்திலே ஆல்ரெடி அவன் இருக்கான், தேவ சமூகத்தில் அவன் இருக்கிறான். தெய்வம் பூமியை உண்டாக்கி அந்த பூமியில் மனிதத்தை நிலைநிறுத்தி மனிதம் அங்கு இருந்து வாழ்ந்து தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னை துதிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதத்தை கொண்டு வருகிறார். அந்த மண்ணில் ஒரு உருவத்தை எடுத்து செய்கிறார், அதுக்கு மனிதன் பேர் வைக்கிறார். மண்ணில் எடுக்கப்பட்டது மனிதம். அது தனிமையாக இருக்குது, நல்லது இல்லைன்னா ஆண் பெண்ணா அதுலேருந்து இன்னொன்று எடுக்கிறார், விராயணம்லேருந்து. இது எங்கேருந்து வந்துச்சு தாய் மதம்? பரலோகத்திலே ஜோதிகளின் பிதா, அந்த ஜோதிகள் இங்கே வந்து சிந்தனையாக இருக்குது. உனக்கு ஜீவ சுவாசத்தை தெய்வம் கொடுத்துருக்கிறார், அதான் உன் ஆத்மா. இந்த மண்ணில் இருக்க சரீரம் முதல் மனிதன் செய்த மீறுதலினால அழிவுக்கு போகுது. ஆனால் அந்த சரீரத்தை அழிஞ்சாலும் ஆத்மாவை ஆவியை அழிக்க விடாமல் அவைகளை காப்பாற்றி மகிமின் சரீரத்தை கொடுக்கிறார். இடையில வேற எங்கேயாவது வேற நம்பிக்கையில் சாத்தான் கொண்டு போயிருக்கிறான். அந்த நம்பிக்கையிலும் திரும்பி இயேசுகிட்ட வருவது தான் உண்மையான தாய் மதம் திரும்புதல். இதை நான் 20 வருஷத்துக்கு மேலே அதை சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெருக்கள் நீ, சர்ச்சுகள் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ராஜரிகம் செய்கிற தெய்வம், கர்த்தர் மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அதிகாரத்தோடும் உற்சாகத்தோடும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.